உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, நான் ஃபஜ்ர் தொழுகையிலே என்னை நீங்கள் காணாவிட்டால் உமர் இறந்து விட்டார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இந்த காலத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க? கொஞ்சம் ஃபேமஸா இருந்தா போதும் சுபு தொழுகைக்கு வர்றது, அதாவது பள்ளிவாசல் வந்து தொழுவது கிடையாது. கொஞ்சம் அதிகாரம் இருந்தால் போய்விட்டு, கொஞ்சம் அதிகாரம் இருந்தால் போதும் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ மாட்டாங்க. இன்னும் பல பேரை பார்க்கிறோம், செல்வந்தராக இருந்தால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு விஐபி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பிஸியானவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? அவர்கள் கூட அரசியல் தலைவர் மட்டும், ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, அரசியல் தலைவராக கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஆனால் எல்லா தொழுகையும் மஸ்ஜிதுக்கு வந்து தான் தொழுவார்கள். எந்த அளவுக்குன்னா, அவர்களால் முடியாவிட்டால் 2 சஹாபாக்களை அழைத்து அவருடைய தோள் பட்சத்தில் கைகளை போட்டுக்கொண்டு தன்னுடைய காலை பூமியிலே தரையில இழுத்த வண்ணமாக பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் மக்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படிதான் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆனா நம்ம என்ன, கொஞ்சம் செல்வம் இருந்துட்டா போதும், கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டா போதும், கொஞ்சம் அதிகாரம் இருந்துட்டா போதும், வீட்டில் தொழுதுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிரபலமான ஆலிம்கள் கூட ஒரு பேச்சாளராக இருந்து விட்டால், மக்கள் மத்தியில் பிரபலமாக ஆகிவிட்டால், அவர் தொழுவது என்ன, வீட்டில் தொழுதுகிறார், பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை. அன்பானவர்களே, இது சிந்திக்கக்கூடிய விஷயம்.